ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியலை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி விஜய் அவங்க குழந்தைய ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு சேர்த்து விடுறாங்க. சேர்த்து விட்ட உடனே அந்த அம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நீங்களும் என் கூடயே இருந்துருங்க, நம்ம 2 பேரும் ஈவினிங் போல் போகலாம் அப்படின்னு. விஜய் இல்லை, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள், நீ இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, உனக்கெல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து எப்படியே வீட்டில் விட்டுட்டு ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுறாங்க. பாப்பா உடனே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. காவேரி தான் அந்த கிளாஸ் மிஸ்ஸாக வர்றாங்க, என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. அவங்கள இன்ட்ரோ கொடுக்குறாங்க. என் பேர் காவேரி, இனிமேல் நான் தான் உங்கள் கிளாஸ் மிஸ்ஸு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம பாப்பா அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னும் யார் உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு எல்லா குழந்தையும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு மட்டும் கொடுக்காம இருக்கிறாங்க. யார் அது இன்ட்ரோ கொடுக்காம இருக்கா? ஏய் எதுக்கு நீ அழுகிற அப்படின்னு நினைவும், எனக்கு யாருமே தெரியல, புது இடமா இருக்குது, எனக்கு அழுகழுகையாக வருது, நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சரி உன் பேர் என்ன பேர் அப்படின்னு. என் பேர் அம்மு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அம்முவா, பார்த்தியா நானும் உன்னை மாதிரி இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு வரேன், நானும் எப்படி அழுகாமல் இருக்கேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்றான். எங்கள் அப்பாவும் அப்படி தான் என்னை சொல்லுவார் அப்படின்னு. ஓகே விடு, நீ அழுகாத, இனிமேல் நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. உடனே அந்த குழந்தை கட்டி பிடிச்சனேவும் காவேரிக்கு தன்னையே அறியாமல் ஒரு எமோஷ்னல் போயிட்டாங்க. டக்குன்னு என்னமோ மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக போயிட்டாங்க. ஏன் என்னை நீ ஹக் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க நான் இருக்கேன் உனக்காக அப்படின்ட்டு, அதனால் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றா. ஒரு பக்கம் விஜய் குழந்தைய விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்குது. அது தாத்தா உடனே என்னடா ஆச்சு, எதுக்குடா அப்படி இது பண்ணுற அப்படின்னும், இல்லை நான் காவேரியை விட்டுட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி ஸ்கூலில் அவள் அழுதா, உடனே அவங்க கிளாஸ் மிஸ் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடனே தாத்தா சிரிக்கிறாரு. இதுக்கு தான் நான் டேய் டீச்சர் நம்மளை காட்டிலும் பேரண்ட்டை காட்டிலும் டீச்சர் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குருவாங்க, உன் குழந்தை மட்டும் இல்லை எல்லா குழந்தையும் நல்லா பார்த்துக்குருவாங்க அப்படின்னு. இருந்தாலும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ண, இருப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி, எனக்கு அதை நினச்சாவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. பாத்தியா செல்வி எப்படிலாம் பேசுகிறாங்க, பாப்பாவை விட சின்னையா தான் ரொம்ப இது பண்ணுறாரு அப்படின்னு அந்த வேலைக்கார அம்மா சொல்கிறாங்க. இதே வெளிநாட்டில் வெளியூரில் நாளைக்கெலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்கள் எப்படி பிரிஞ்சு காவேரி அம்மா பிரிஞ்சு இருக்க போகிறீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க தாத்தாவும் அந்த வேலைக்கார அம்மாவும். உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. காவேரி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி, வெளிநாட்டுக்கு கூட போய் படிக்கலாண்டா அப்படின்னு நினைவும். இன்னொரு பக்கம் காவேரி வீட்டில் போய் நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா காஃபி போட்டு தரவாடி அப்படின்றாங்க. இல்லைம்மா இந்த மாதிரி ஸ்கூலில் நடந்தது ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா ஃபோன் பண்ணனேவும் கங்காட்டே அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி அம்மாவுக்கும் ஒரே யோசனையாக இருக்குது. இன்றைக்கான எபிசோடு இதுதான். நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.